இப்படி இருக்கிற ஒரு இமேஜை இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ வைப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோவை நான் எடிட் பண்ணுறதுக்கு அடோப் ஃபோட்டோஷாப்பில் கேமராவில் தான் பயன்படுத்த போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேமராவில் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிப்போம். ஆல்ரெடி இந்த இமேஜ் வந்து ஃபோட்டோஷாப்பில் நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். கேமராவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர் மெனுவில் கேமரா ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க ஃபோட்டோ கேமராவில் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த இமேஜில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இமேஜில் மெயின் சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலை தான், இந்த நடராஜர் சிலை தான் வந்து மெயின் சப்ஜெக்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் மற்ற எடிட்டிங் எல்லாமே பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மொபைல் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இதில் டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப இருக்காது. நான் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இந்த இமேஜ் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக மாற்றிட்டு இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இந்த சிலை மேலே போகிற மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். அதாவது ஃபுல் ஃபோக்கஸும் வந்து இந்த சிலையிலே இருக்கணும். மற்றதெல்லாம் கூட அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வாட்டி நான் வந்து எஃபெக்டோ எதுவுமே டைரெக்டாக அப்ளை பண்ண போதில்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாஸ்கிங் அப்ளை பண்ண போகிறேன். ஏன் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்ற போகிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இமேஜ் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாஸ்க் டூல் போய்க்கிறேன். மாஸ்க் டூல் போய்ட்டு ஜஸ்ட் இந்த லீனியர் கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, இமேஜ்க்குள்ளே இப்படி ட்ராக் பண்ணாமல் லீனியர் கிரேடியன்ட் எடுத்துகிட்டு இமேஜ் வெளியில் இப்படி ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இமேஜ் மொத்தமாகவே எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. டோட்டல் ஏரியாவுமே எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லைட்டை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போஸரை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். இந்த அளவுக்கு கம்மி பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இப்போ ஓவராலாக எல்லா ஏரியாவுமே அதாவது எக்ஸ்போசர் கம்மியாச்சு, அண்டராக இருக்குது. எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு இந்த ஏரியா மட்டும் பிரைட்டனாக வேணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த நடராஜர் சிலை தான். ஸோ நான் இந்த ஏரியா மட்டும் பிரைட்டராக வச்சுட்டேன்னா எனக்கு இதில் நல்லா ஐ ஃபோக்கஸ் வந்து அந்த சிலை மேலே போகும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறேன்னா, இது ஜஸ்ட் இந்த கிரேடியனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே சப்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சப்ராக்ட்னு கொடுத்துட்டு இங்கே ரேடியல் கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுறேன். எனக்கு இப்போ இந்த ஏரியா மட்டும் எனக்கு பிரைட்டனாக கிடச்சிருச்சு. கரெக்டாக தேவையான அளவு வைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன், ஷேடோஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், பிளாக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கேர்வ்ஸில் நான் கொஞ்சம் ஷேடோஸை கொஞ்சம் அண்டர் பண்ணிக்கிறேன், ஹைலைட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபோக்கஸ் இதில் இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த கான்ட்ராஸ்டிங் மிஸ் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, லைட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஷேடோஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், பிளாக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகே, இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சிலை மட்டும் நல்லா பிரைட்டனாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேச்சுரலாக இல்லை, அது மிஸ் ஆகுதுன்னா இன்னும் அந்த கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு சரியாக இல்லை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மறுபடியும் மாஸ்க் டூல் போய்க்கிறேன். கிரியேட் நியூ மாஸ்க் கொடுத்துட்டு ரேடியல் கிரேடியன்ட் எடுத்து இந்த இடத்த மட்டும் இப்படி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கர்வ்ஸில் போய்ட்டு ஷேடோஸை கொஞ்சம் அண்டர் பண்ணுறேன், ஹைலைட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன், ரொம்ப பண்ணாமல் லைட்டாக பண்ணுறேன். இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும், அது கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். இன்னும் கூட ஷேடோஸை கொஞ்சம் ட்ராப் பண்ணுறேன், ஹைலைட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் இந்த அளவுக்கு வைக்க கரெக்டான அந்த ஷேப் வந்து கிரியேட் ஆகிற அளவுக்கு நான் அதை வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ மெயின் ஃபோக்கஸ் வந்து நமக்கு இந்த சிலை மேலே இருக்குது, மற்றெல்லாம் கொஞ்சம் அண்டராக இருக்குது. இப்போ இருந்தாலும் இந்த ஸ்கை பாருங்கள், ஸ்கை கொஞ்சம் பிரைட்டனாக இருக்கிறதுனால அங்கேயே கொஞ்சம் ஐ கான்டாக்ட் வந்து அங்கே போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் மாஸ்க் டூல் போய்க்கிறேன். மாஸ்க் டூல் போய்ட்டு இந்த கிரியேட் நியூ மாஸ்க் கொடுத்துட்டு இதில் செலக்ட் ஸ்கைன்னு கொடுக்குறேன். இப்போ ஸ்கை மட்டும் எனக்கு செலக்ட் ஆகி வந்துடும். இப்போ அதில் இருக்க எக்ஸ்போசரை மட்டும் நான்
லைட்டாக கம்மி பண்ணுறேன். இந்தளவு கம்மி பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது கர்வ்ஸில் டார்க் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். டார்க்ஸை கொஞ்சம் இன்னும் டார்க் பண்ணாக்கிறேன். ஷேடோஸை கொஞ்சம் ரிவீல் பண்ணுறேன். அடுத்தது கான்ட்ராஸ்ட்டை கூட நான் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஷேடோஸை இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக அது வரணும் அப்படிங்கிறதுனால ஷேடோஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். முக்கியமானது வந்து இப்போ டெக்ஸ்சரை நான் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன். கிளாரிட்டியை கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன். இதில் பண்ணுறப்ப ரெண்டாவதுனா பாருங்கள், அந்த சிலையோட டீட்டெயில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வருது, நல்லா தெரியுது. அதுக்காண்டி இந்த கிளாரிட்டியும் டெக்ஸ்சரையும் நான் அதிகம் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பேனல்ஸ் எல்லாமே நான் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இங்கே எனக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே செலக்ட் பண்ணிட்டுருக்க தவிர எந்த ஆர்டரும் நான் ஃபாலோ பண்ணல. அது வந்து ஒவ்வொரு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அது நம்ம ஒர்க் ஃப்ளோ பொறுத்ததையும் அது மாறும். ஓகேவா? இப்போ இந்த இமேஜுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் ரேண்டமாக எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு டூலும் நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ரொம்ப பிரைட்டனாக இருக்குது, அதேமாதிரி தான் இருக்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, அந்த செலெக்ஷன் பண்ணியிருக்கல அதுக்கே போகிறேன், இந்த ஏரியாவுக்கு போகிறேன். மறுபடியும் அதில் ஹைலைட்டை கொஞ்சம் நான் கம்மி பண்ணுறேன், ஒயிட்ஸை கம்மி பண்ணுறேன். அந்த ஓவர் ஹைலைட்டாக இருந்தது இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நார்மலாக நேச்சுரலாக இருக்குது. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஏரியாவும் பாருங்கள், இந்த ஏரியாவும் கொஞ்சம் பிரைட்டனாக இருக்குது, இந்த ஏரியாவும் கொஞ்சம் பிரைட்டனாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போசர் கம்மி பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் மாஸ்க் டூல் போகிறேன், கிரியேட் நியூ மாஸ்க் கொடுக்குறேன், லீனியர் கிரேடியன்ட் எடுக்கிறேன், இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த செலெக்ஷனில் என்ன பிரச்சனைனா, ஸ்கையும் சேர்த்து செலக்ட் ஆகிருக்கு. ஸ்கை எனக்கு வேணாம், இந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ஏரியா மட்டும்தான் வேணும், இந்த ஏரியா வேணாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் கொடுத்து செலக்ட் ஸ்கைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த கிரேடியன்ட் மாஸ்க் எடுத்துகிட்டு சப்ட்ராக்ட் கொடுத்து செலக்ட் ஸ்கைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த கிரேடியன்ட்லேருந்து ஸ்கை வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் வந்து எக்ஸ்போசரை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். எனக்கு இதே அளவுக்கு இந்த கீழேயும் அதே மாதிரி ஆகணும், இந்த ஏரியா ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஆடுன்னு ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு லீனியர் கிரேடியன்ட் எடுத்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணேன்னா மேலே என்ன செட்டிங்ஸ் அப்ளை பண்ணியிருக்கணும் அது அப்படியே கீழேயும் அப்ளை ஆகும். ஆடுன்னு கொடுக்குறப்ப சப்ட்ராக்ட் கொடுக்குறப்ப மைனஸ் ஆகும், ஆடுன்னு கொடுக்குறப்ப இன்னொரு இதை ஆட் ஆகும். ஓகே, ஓரளவு நல்லாவே இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ சின்ன சின்ன இடம்லாம் பாருங்கள், அதாவது இந்த இடம், இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஓவர் பிரைட்டாக இருக்குது, ஒரு லெவலான ஒரு கான்ட்ராஸ்ட் இல்லை. ஸோ அந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் நம்ம அண்டர் பண்ணலான்னு தோணுது. அதுக்கு என்ன பண்ணேன்னா, மறுபடியும் மாஸ்க் டூல் போகிறேன், மாஸ்க் டூல் போய்ட்டு இங்கே கிரியேட் நியூ மாஸ்க் கொடுத்து இப்போ இந்த ப்ரஷ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு எந்தெந்த ஏரியாலாம் வேணுமோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஏரியாலாம் மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். இந்த ஏரியா, இவங்க கால், இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஏரியா இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு எக்ஸ்போசரை லைட்டாக கம்மி பண்ணுறேன், ஹைலைட்டாக கம்மி பண்ணுறேன், ஒயிட்ஸை கம்மி பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு லெவலாக வந்துடுச்சு பாருங்க. ஓகே, ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னா, எதெல்லாம் இந்த மெயின் சப்ஜெக்டை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதோ அதெல்லாம் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிடுறதோ இல்லை அதிலேருந்து ரிமூவ் பண்ணுறதோ பண்ணிட்டோம்னா நம்ம ஃபுல் ஃபோக்கஸும் வந்து அந்த சிலை மேலே போகும். ஓகே, இப்போ இந்த ஏரியாவும் பாருங்கள், இதுவே கொஞ்சம் அதிகம் பிரைட்டான மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் ஒரே லெவலான பிரைட்னஸ் இருக்கிறதுனால எனக்கு கண்ணு வந்து இங்கேயும் போகிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, அதே தான் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்து ப்ரஷ் எடுத்து இந்த ஏரியாவில் அப்படி அப்ளை பண்ணுறேன். இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்போசரை இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், இந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த கிளாரிட்டி கூட இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாமான்னு தோணுது. எனக்கு இன்னும் அந்த
அந்த சிலையோட ஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் கொஞ்சம் கிடச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ கிளாரிட்டியை நான் இன்னும் அதிகம் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்சரையும் இன்னும் அதிகம் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த சிலையோட ஸ்ட்ரக்சர்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்லாம் கூட நல்லா தெரியும் நமக்கு. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. இன்னும் அந்த கையில் பாருங்கள், கையில் இன்னும் ஓவர் பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா மறுபடியும் மாஸ்க் டூல் போகிறேன், கிரியேட் நியூ மாஸ்க் கொடுக்குறேன், ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு இந்த ஏரியா மட்டும் அந்த கையில் இருக்க ஹைலைட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு இங்கே ஹைலைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். அதேமாரி இந்த ஏரியாலையும். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இப்போ இது வரைக்கும் பண்ண வரலையும் ஓவரால் பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த இமேஜை நம்ம ப்ரொஃபஷனல் லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எடிட் பண்ணி அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசியாக விக்னெட் ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து சப்ஜெக்டில் போகிற மாதிரி விக்னெட் ஆப்ஷன் இங்கே இருக்க பாருங்கள். இதில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப வேணாம், இந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்ட்டை கொஞ்சம் நடுவில் கொண்டு வந்துக்கிறேன், ஃபெதரை ஃபுல்லாகிக்கிறேன். ஓகே, இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரெயின்ஸை மட்டும் நான் கொஞ்சம் லைட்டாக கிரெயின்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இது போதும். ஃபைனலாக ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். இப்போ இந்த இமேஜில் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி இருக்க ஒரு இமேஜை கரெக்டாக இந்த இமேஜை பார்த்தோன்னே அந்த சிலை மேலே கண்ணுக்கு போகிற மாதிரி நம்ம அந்த இமேஜை வந்து எடிட் பண்ணியிருக்கிறோம். இதுமாரி தான் நம்ம ஒரு இமேஜை பார்த்தோன்னே இந்த இமேஜில் எது சப்ஜெக்ட்டு, அந்த சப்ஜெக்டை என்ன பண்ணால் நம்ம அட்ராக்டிவாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஐடியா வந்து நம்ம முன்கூட்டியே பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியும். எப்போவுமே எல்லா இமேஜ்லையுமே எது சப்ஜெக்ட்டு, இந்த சப்ஜெக்டை என்ன மாதிரி டோனில் கொண்டு வந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்படி விசுவலைசேஷன் பண்ணிக்கணும். அப்படி விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸுமே வந்து நம்ம ரேண்டமாக, அதாவது எடுத்தோடனே கண்ணாமண்ணு யூஸ் பண்ணாமல் இந்த நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட்டுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நான் கரெக்டாக வருமோ அதை மட்டும் தான் இங்கே பண்ண தவிர இங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோவில் நான் உங்களுக்கு புதுசாகவும் புரிய முடியும்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.